வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம அவர் மூவியோடைய எபிசோட் 2க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஆரம்பத்திலே ஒரு மூவி ஷூட்டிங்கை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு திடீர்னு மூச்சு விடாமல் போயிடுது. அதால் ஹீரோயினி ஒரு மாதிரி வழியில் கீழே துடிச்சுன்னு இருக்காங்க. அதை எல்லோரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோயினுடைய ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுடைய அம்மா எப்பயுமே அவங்க டைமை ஹாஸ்பிட்டல் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாரி காமிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய அம்மாவுக்கு டெர்மினல் இல்னஸ் இருக்குது. அதே ப்ராப்ளம் தான் ஃப்யூச்சரில் ஹீரோயினுக்குமே இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. அவங்க அம்மா கிரேப் ஜூஸ் தான் அடிக்கடிக்கு அவங்க விட்டமினாக எடுத்துப்பாங்க. இதால் தான் ஹீரோயினுமே கிரேப் ஜூஸ் எடுக்கிற மாரி போன எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி அதிக டைமை அவங்க அப்பா கூட இருக்கிறதோட அவங்க அம்மா கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா ஒரு டாக்டராக இருக்கார். ஆனால் டாக்டராக இருந்தும் அவரால் அவருடைய ஒய்ஃபை காப்பாற்ற முடியல. அது மட்டும் இல்லாமல் ஃபியூனரல் பிளேஸில் இவருடைய ஒய்ஃப்காக வருத்தப்படும் போது தான் இவங்களுடைய பொண்ணுக்குமே இதே பிரச்சனை இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அவங்க அப்பா இவ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, இது உங்கள் அம்மா தந்த கிஃப்ட், இதை எப்பயுமே நீ விட்டுறாதன்ற மாரி தான் ஒரு 8 வயசு குழந்தைகிட்ட சொன்னதா ஹீரோயினுடைய வாய்ஸ் ஓவரில் போகுது. ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங் கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச மாரி நமக்கு இந்த சீன் மூலயமா காமிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினி ஆக்ட் பண்ணும்போது அதை அவங்க அம்மா பார்க்குற மாரி இருக்குது. அவங்க அம்மா அதை என்ஜாய் பண்ணுற மாரி தெரியுது. அவங்க அம்மா லைஃப் முழுக்க இருக்கிற மாரி இருக்குது. இதுதான் ஹீரோயினிக்கு இந்த மாதிரி ஆக்டிங்கில் ஈடுபாடுமே ஏற்படுத்தியிருக்குன்னு நமக்கு இந்த சீன் மூலியமாக தெரியுது. ஹீரோயினி அவங்க அம்மா போனதுக்கப்புறம் எந்த விஷயத்தையும் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்பயுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாரி தான் இவங்க டெர்மினல் இல்னஸை தான் பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் இவங்க அம்மா இல்லாத அந்த ஒரு போக்கை இந்த ஆக்டிங்னு கூடிய ஒரு விஷயம் குறைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதில் அடிக்கடிக்கு இவங்களே ஷூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்துப்பாங்க. காலப்போக்கில் இது ஒரு ஹாபியாகவே ஹீரோயினிக்கு மாறின மாரி நமக்கு இந்த சீன் மூலியமாக காமிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினி ஹீரோவை ஃபிலிம் எடுத்திருப்பாங்களே ஒரு சமயத்தில். அதுக்கப்புறம் இவங்க ஹீரோவை பற்றி செக் பண்ணுறாங்க. லீஜே ஹானு ஹீரோடைய அப்பா தான் லவ் இன் ஒயிட் படம் எடுத்திருப்பார்ல, அந்த விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. லவ் இன் ஒயிட்ன்ற படம் ஜங்னோ சினிமாவில் தான் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடிக்கடி ஹீரோயினி ஜங்னோ சினிமாவுக்கு போவாங்க. அந்த இடத்துல ஹீரோவை பார்த்ததை ஹீரோயினி யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோடைய அந்த சில படங்கள்லாம் பிடிக்கும், முக்கியமாக லவ்லி பீப்புள்ன்றது. இதை தொடர்ந்து இவங்க எப்பயும் போல் டாக்டர் கிம்மை பார்க்க போகிறாங்க. டாக்டர் கிம் கிட்ட இவருக்கு தேவையான பொருள்லாம் தரும்போது அந்த இடத்துல லவ் இன் ஒயிட்டோடைய ஸ்கிரிப்ட் இருக்குது. அதுவும் அதை ரீமேக் பண்ண போகிற விஷயம் அந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கு தெரியுது. இப்போதைக்கு ஹீரோ அது கன்சல்டன்ட் கேட்டிருக்காரா, ஒரு டெர்மினல் பேஷண்ட். ஏன்னா அந்த படத்தில் இருக்கிற ஹீரோயினுமே ஒரு டெர்மினல் இல்னஸ்னால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு தெரிய வர, அதில் ஹீரோயினி நான் கன்சல்டண்ட்டாக வரேன்னு வேணும்னு அடம் பிடிச்சி தான் டாக்டர் கிம் கிட்ட கன்சல்டண்ட்டாகவே வந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து தான் டாக்டர் கிம் ஹீரோயினியை ஹீரோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஹீரோயினை பார்த்து சந்தோஷமாக ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. ஹேண்ட் ஷேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டாக்டர் கிம் உங்களை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கிரேப் நான் ரொம்ப பிடிக்குமாமே, அதால் தான் நான் உங்களுக்காக இதை வாங்கி அந்தன்ற மாரி ஒரு கிரேப் ஜூஸ் பாக்ஸை ஹீரோயினுக்கு தராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஹீரோயினிக்கிட்ட பேசி ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அதே சமயத்துலேயே நம்ம பேசக்கூடிய கான்வர்சேஷனை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினுமே அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேணும்னா உங்களை ஃபிலிம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைனா, இது என்னுடைய ஹாபி, இதை நீங்கள் என்னை பண்ணிக்க விடுவீங்களான்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவுமே பரவாயில்ல ஹாபி தானே பண்ணிக்கலான்ற மாரி அந்த கேமராவை ஹீரோயினி அந்த இடத்துல வைக்க, சரி இந்த பக்கம் இவங்க இன்டர்வியூமே ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஹீரோ டாக்டர் கிம் நீங்கள் ரொம்பவே சிக்காக இருக்கிறதா சொன்னாருன்னு போது அந்த இடத்துல ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட நெருங்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே என்னை பார்த்தா அப்படியே தெரியுதுன்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவுமே இல்லைன்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு இப்படி தான் தெரியும், ஆனால் உண்மையாலுமே என்னுடைய உடம்புக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கூடிய சீக்கிரம் நான் இறக்க நேரிடலாம், ஆனால் அதுக்குள்ளார நான் வேணுன்ற விஷயத்த எடுத்துக்கலான்னு இருக்கேன்னு ஹீரோயினி சொல்ல, ஹீரோமே ஒன்றுமே புரியாமல் உங்களுக்கு என்ன வேணுன்ற மாரி கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினி சில ஜானர்ஸை சொல்கிறாங்க. அடல்ட்னரி, சீரியல் கில்லர், ரீபர்னுன்ற மாரி சில ப்ரெமிடேட்டான சில ஜானர்ஸ்லாம் சொல்ல, அதெல்லாம் ஹீரோ கேட்டு ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறாரு. சரின்னு ஹீரோ காரை நோக்கி போகலான்னு இருக்கும்போது ஹீரோயினி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. ஹீரோவுமே என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது ஹீரோயினி நான் சும்மா உங்கள் கூட துணைக்கு வரேன்னு சொல்ல, அவருமே காரை நோக்கி போயிடுறாரு. ஆனால் ஹீரோயினி கூடயே அவரும் நடந்து வராரு கார் வச்சுருந்தாலும். ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய ஃபியூனரல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, என்னுடைய ஃபியூனரலை நான் இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் அதிக ஃபியூனரல் டைரக்டருக்கான கார்டை கலெக்ட் பண்ணுறேன்னு இவங்கள பற்றி சொல்லின்னு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மாதிரியான ஆட்களுடைய பிரச்சனை உங்களுக்கு புரியாதுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, அவங்க அப்படி சொன்னவொடனே ஹீரோவுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க அம்மா அதிக டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. அதை ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹீரோயுமே லவ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெர்ஷன் ஆஃப் லவ் இன் ஒயிட்டில் அதே எண்டிங் இருக்குமான்னு ஹீரோ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க, ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதே எண்டிங் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா என்னோடய எண்டிங்கில் ப்ராபப்ளி அந்த பொண்ணு இறந்துருவான்னு சொல்ல, ஹீரோயினி அதை கேட்டோன்னே அவங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. என்னுடைய லைஃப் நார்மலாக தான் போயின்னு இருக்கு. என்னுடைய லைஃப்பில் நான் வேறு யாரையுமே சேர்த்தது கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கான கதையில் நான் முதல் கேஸ்ட்டாக லீஜேயாவை சேர்க்குறேன்ற மாரி ஹீரோவை பற்றி இவங்க சொல்ல, இந்த பக்கம் ஹீரோ அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. போகும்போது அந்த இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், உங்கள் வெர்ஷன் ஆஃப் லவ் இன் ஒயிட்டில் நீங்கள் எதுக்கு எண்டிங்கை மாற்ற போகிறீங்க? அதாவது இந்த பக்கம் ஹீரோயினி இறக்க போகிறாங்க, அதை ஹீரோ தடுக்கிறாரு. இதை எதுக்கு நீங்கள் மாற்றணுன்னு அவங்க ஒரு கேள்வியை கேட்க, ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி டெர்மினல் பேஷண்ட்டாக இருக்கிற ஹீரோயினிக்கு வாழ எந்தவித ஸ்ட்ராங்கான காரணமுமே இல்லை. அவங்க அப்படியே வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க சாகிறதுக்கு இணையாக தான் அது அமையும். எப்படி இருந்தாலும் அவங்க சாக தான் போகிறாங்கன்ற மாரி ஹீரோ சொல்ல, அந்த பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்ட் பூ வராரு. அவர் என்ன சொல்கிறான்னா, சியோயாங்கோடைய ஏஜென்சி ரொம்ப பிரச்சனை பண்ணுறானுங்க. அதாவது இந்தமாரி சியோயாங் தான் இந்த கதையில் ஹீரோயினியாக நடிக்கணுன்ற மாரி அவங்க சொல்கிறாங்கன்ற மாரி ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக அவள் லவ் இன் ஒயிட்டோடைய ஹீரோயினியாக செட் ஆக மாட்டா. லவ்லி பீப்புளோடைய ஹீரோயினியாக வேணும்னா சியோயாங் செட் ஆகிருக்கலாம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக அவள் செட் ஆக மாட்டான்னு ஹீரோ சொல்ல, இந்த பக்கம் இந்த லவ் இன் ஒயிட்டுக்கான ஆடிஷன் ஏற்படுது ஹீரோயினி கேரக்டருக்காக. அதுக்காக ஏகப்பட்ட கேரக்டர் இந்த இடத்துல வந்து பேசிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் யூனிக்காக ஆக்ட் பண்ணுறாங்க. யாரோட ஆக்டிங் ஃபோர்ஸ்டாக இருக்குது, யாரோட ஆக்டிங் நேச்சுரலாக இருக்குன்னு அதை இவங்க நோட்டீஸ் பண்ணின்னு இருக்காங்க. இப்படிலாம் ஒவ்வொரு விஷயங்களாம் இவங்க பேசும்போது கடைசியாக இவங்க கிட்ட வர்றது தான் ஹீரோயினி. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா ஹீரோயினி எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இறந்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி ஒரு படத்தில் ஒரு ஸ்டாராக நடிக்க முடியும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினி வரது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு பேஜை கடைசியாக ஹீரோ படிக்க சொல்லும்போது ஹீரோயினி செம அமேசிங்காக அதை எமோஷ்னலாக படிச்சிருப்பாங்க. எந்த வித ஃபோர்ஸிங்குமே இல்லாமல். அது அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில ஆட்களுக்கு பிடிச்சிரும். ஆனால் ஹீரோயினி தான் எப்படியோ பதட்டத்தில் வெளியே வர, ஹீரோயினி பார்க்கலான்னு இருக்காரு. அதுக்கு நடுவில் ஜின்வுன்ற கூடிய ஒரு பையன் இந்த ஆடிஷன் எல்லாத்தையும் பற்றி பேசின்னு இருக்கான். இவனுமே கதையில் முக்கியமாக இருப்பான்னு நினைக்கிறேன். நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஜின்வுன்றவனை. அதே சமயத்தில் ஹீரோயின் இந்த பக்கம் பிரிட்ஜில் நடந்து வந்துன்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ நான் உன்னை பார்க்கணுன்னு மெசேஜ் அனுப்பேன். ஹீரோயினி அதை கண்டுக்காமல் நடந்துக்கின்னு வரும்போது எதிர அப்படியே ஹீரோ வருவார். அவங்களும் ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்க, ஆனால் ஹீரோ சிரிக்காமல் கிட்ட வர்றது மட்டும் இல்லாமல், நீ எதுக்கு ஆடிஷனில் கலந்துக்கின, என்னை மேனேஜரு என்ன உன்னால் செலக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் பதில் சொல்ல, ஹீரோயினிக்கு ஏன்னு புரியல. அதை ஹீரோ கிட்ட கேட்டால் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ கூடிய சீக்கிரம் சாக போகிறவ எதுக்கு ஸ்டார் ஆகணும்னு கேட்கும்போது ஹீரோயினி அதில் என்ன பிரச்சனை, நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஏகப்பட்ட விஷயங்களை சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது உங்கள் படத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதை நீ என்ன நினைக்கிற, ஒரு படம் நினைக்கிறியா, இது லைஃப், ஒருவேளை நீ ப்ரொடக்ஷன் அப்போவே இறந்து போயிட்டா என்ன ஆகுன்ற மாரி ஹீரோ ஒரு கேள்வி கேட்க, ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிலிமிங் அப்போ இறந்தா என்னுடைய கன்சல்டன்ட் உங்களுக்கு தேவைப்படும். இந்தமாரி ஒரு டெர்மினல் இல்னஸ் இருக்கிற ஹீரோயினே என்னால் நடிக்க முடியுன்ற மாரி அவங்க எவ்வளவோ ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண, ஹீரோ அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆன மாரி தெரியுது. சரின்ற மாரி ஹீரோவுமே அதுக்கு ஒத்துக்கின மாரி நமக்கு இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே நடந்து போக அந்த இடத்துல ஹீரோயினியை பார்த்து என்ன கேட்குறான்னா, நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருப்பீங்கன்ற மாரி ஒரு கேள்வியை ஒரு ஹீரோயினிக்கிட்ட கேட்க, ஹீரோயினுமே எவ்வளோ நாள் நான் இங்கே இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்ற மாரி அகெயின் ஹீரோ கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கல. இதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு காரை காமிக்கிறாங்க. அதில் இந்த பக்கம் சியோயாங் வந்துன்னு இருக்காங்க. சியோயாங்கோடைய அசிஸ்டண்ட் வந்து லீஜியாவோடைய நியூ மூவியை பற்றி பேசின்னு இருக்கேன். அந்த மூவியில் வந்து சியோயாங்க்கு நடிக்கணும்னு ஆசையாக இருக்கேன். அதை பற்றி இந்த பக்கம் உங்கள் அசிஸ்டண்ட்டோட சியோயாங் பேசின்னு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு பூவை காமிக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி சியோயாங் ஹாலிவுட்டில் போய் நடிக்க போகிறதா சொல்ல, அதை பற்றி பூ ஷாக் ஆகிறாரு. அதில் பூ இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணுறேன்னா, சியோயாங்கை கொரியாவிலே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. பூ தான் அதிக படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதில் சியோயாங்க்கு எதனாச்சும் லவ் இன் ஒயிட்டில் பார்த்து பண்ணி விடலாம் தான் இந்த பக்கம் இவர் பிளான் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து சியோயாங்கை காமிச்சா சியோயாங் வந்து வேற ஒருத்தருடைய காரில் போகிற மாரி காமிக்கிறாங்க.
அது வேற யாரும் கிடையாது, ஜின்வு தான். ஜின்வு கிட்டேயும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் இன் ஒயிட் படத்தில் இவங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களாம். ஜின்வுவுமே லவ் இன் ஒயிட் படத்தோடைய சில டிராஃப்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்காரு. அதை பற்றி இவங்க பேசின்னு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவை காமிச்சா ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல ஸ்கிரிப்ட் எழுதின்னு இருக்கும்போது ஹீரோயினி சொன்ன அந்த சில எமோஷ்னலான வேர்ட்ஸ் தான் இவருக்கு ஞாபகம் வருது. அதாவது அவங்களுக்கு டெர்மினல் இல்னஸ் இருக்கும், அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதான் ஹீரோவுக்கு எல்லா இடத்துலையுமே தெரியுது. ஹீரோயின் இல்லாத இடம் கூட ஹீரோவுக்கு ஹீரோயின் இருக்கிற மாதிரி தெரியுது. கடைசி அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வராங்க. அவங்கக்கிட்ட ஹீரோ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி நான் என்னாச்சு தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது என்கிட்ட உடனே சொல்கிறீங்கன்ற மாரி சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோவுக்கு அவருடைய ஸ்கிரிப்ட்லேயே நம்பிக்கை இல்லைன்னு லைட்டாக இந்த ஷார்ட் மூலியமாக காமிக்கிறாங்க. சரி, நீ இந்த ஷார்ட்டை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் சியோயாங்கை காமிச்சா சியோயாங்க்கு ஹீரோடைய லவ் இன் ஒயிட் அந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதை பற்றி பேசுகிறதுக்காக இந்த இடத்துல ஏஜென்சியில் ஒரு லேடி வேலை செய்வாங்க, மிஸ் கோன்றவங்க. இவங்க தான் இந்த பக்கம் சியோயாங்கோடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்குது. அவங்கக்கிட்ட லவ் இன் ஒயிட்டை பற்றி ஹீரோ கிட்ட பேச சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினோட பேசின சில ரெக்கார்ட்ஸை திரும்ப கேட்டு பார்க்குறாரு. அந்த சமயத்தில் ஒரு ஹீரோயினிக்கு மெசேஜ் பண்ணலான்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதாவது நாளைக்கு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு மிஸ் கோதா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. சரின்னு ஹீரோவும் நாளைக்கு இந்த பிளேஸ்க்கு வர சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வர ஹீரோ என்ன சொல்கிறான்னா, லவ்லி பீப்புளோடைய ஹீரோயினியாக வேணும்னா சியோயாங் செட் ஆகிருக்கலாம். இப்போதைக்கு நான் எழுதுகிற ஸ்கிரிப்டை சியோயாங்கை நினச்சி நான் எழுத கிடையாதுன்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு மிஸ் கோவும் என்ன சொல்கிறாங்கன்னா, சியோயாங் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, அவங்க உங்கள் படத்தில் இருந்தால் நல்லா இருக்குன்னும் போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சியோயாங்கை என்னால் மெயின் லீட் ஆக்க முடியாது, அதுக்கு படி தான் அவங்களுக்கு நான் வேற ஒரு ரோல் பார்த்து பண்ணி தரேன்னு சொல்ல அதை கேட்டு மிஸ் கோ கடுப்பாயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சியோயாங் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ், அவங்க சப்போர்ட்டிங் ரோல்லாம் நடிக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு நம்ம பார்க்கில் பார்க்கலான்னு மெசேஜ் அனுப்ப சரின்னு ஹீரோயினியும் பார்க்கில் உட்காந்துன்னு இருக்காங்க. பார்க்கில் உட்காந்து சிப்ஸு சாப்பிட்னு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து அதை பார்க்குறாரு. அந்த இடத்துல இவங்களும் ஹீரோவை உட்கார சொல்ல சரின்னு ஹீரோவும் அந்த இடத்துல உட்காடுறாரு. அந்த இடத்துல ஹீரோவும் என்ன கேட்குறான்னா, நீங்கள் எதுக்கு ஆனால் ஹாஸ்பிட்டலை பற்றியே என்கிட்ட பேசுகிறீங்க, ஆஸ்பத்திரியில் தான் நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோடய வீட்டை எந்த பசங்களுக்கும் சொல்ல மாட்டேன்னும் போது அப்படியா, நான் என்னை பார்த்தா உங்களுக்கு பயனாட்டமாக தெரியுதுன்னு கேட்க ஹீரோயினுமே அப்போனா நீங்கள் பொண்ணு கிடையாதுன்ற மாதிரி சொல்ல ஆமாம் அதுவும் சரி தான், சரி உங்களுக்கு என்ன வேணுன்ற மாரி அவர் அகெயின் ஹீரோயின்கிட்ட கேள்வி கேட்க ஹீரோயினுமே இதை தான் நான் முன்னவே சொல்லிட்டேன், எனக்கு அடல்ட் நரி கோஸ்ட் ஹாரர் த்ரில்லர் இந்த மாரி தான் வேணுன்ற மாரி அவங்க அந்த பக்கம் பேச ஹீரோ வந்து நான் அதை பற்றி கேட்கல உங்கள் கனவை பற்றி கேட்டேன்னு சொல்ல ஹீரோயினுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கு லவ் தான் வேணும், எந்த மாரி மற்றவங்க காதலிப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற மாரி ஹீரோயினி பேச அந்த இடத்துல ஹீரோ நீங்கள் இன்னும் எனக்கு கன்சல்ட்டிங் தருவீங்களான்ற மாரி ஹீரோயினிக்கிட்ட கேட்க ஹீரோயினுமே நான் இன்னும் ரிஜெக்ட் ஆகிட்டேன், ஆனால் இன்னமும் நீங்கள் என்கிட்ட கன்சல்ட்டிங் கேட்குறீங்கன்ற மாரி பேசிக்கிட்டு இவங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி இவங்க டெர்மினல் இல்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு எட்ஜுக்கிட்ட வந்துட்டதுக்கப்புறம் நான் இப்போ பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு தூரத்தில் போய் அவங்க வேகமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி நான் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் தனியாக சாக விரும்பலை, நீங்கள் 100 வயசு வரைக்கும் கூட வாழ வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நான் கடைசியாக அவங்க கூட ஒரு படம் பண்ண ஆசைப்பட்றேன், இதான் என்னுடைய ஆசை, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணுன்ற மாரி இவங்க தனியாக கத்தின்னு இருக்க அது ஹீரோவுக்கு வேடாக இருக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோயினி ஸ்டெப்ஸில் ஏறி வரும்போது ஹீரோ நீங்கள் எதுக்கு என் கூட சேர்ந்து படம் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னு ஹீரோயினிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நான் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு போகணுன்ற மாரி ஹீரோயினி புரியாத மாரி பேசிட்டு போக ஹீரோவும் சரி யோசிக்கிறேன்ற மாரி ஹீரோயினி பேசுறதை பற்றி தான் யோசிக்கிறாரு. அவரோட மைண்டில் இப்போதைக்கு ஹீரோயினுடைய தாட்ஸ் தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஹீரோயினி அடிக்கடிக்கு கேமரா வச்சு சில சீனரிஸ்லாம் வீடியோ எடுத்துன்னு இருப்பாங்க, அது அவங்களுடைய பொழுதுபோக்கு மாரி அதோடைய சில ஃபுட்டேஜ்லாம் இவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், ஹீரோயினி தான் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து இவர் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினி எடுத்த அந்த ஃபுட்டேஜ்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் இவர் யாரோ ஒருத்தவருக்கு கால் பண்ணி ஹீரோயினி பற்றி பேசின்னு இருக்காரு. அந்த பக்கம் ஹீரோயினி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க அப்பாவை பார்க்க. அவங்க அப்பா கிட்ட நைஸாக போய் அவங்க திரும்ப ஆக்டிங் பண்ணணுன்ற மாரி அவங்க அப்பா கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட நாசுக்காக கேட்கும்போது அவங்க அப்பா எல்லா வாட்டியுமே நோன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ திரும்ப நடித்தா போன வாட்டி நடந்த மாதிரி தான் திரும்ப நடக்கும்னு இவர் சொல்கிறாரு. போன வாட்டி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த எபிசோட் ஆரம்பத்திலே பார்த்துருக்கலாம். ஹீரோயினி ஒரு ஷூட்டிங் செட்டில்
மூச்சு விடாமல் போயிருக்குமே அதை பற்றி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் அம்மாவை மாரி இருக்கணும்னு ஆசைப்பட கிடையாது. நான் கடைசியாக இருக்கும்போது ஒரு பர்பஸோடு இறக்கணும்னு ஆசைப்பட்றேன். அம்மா வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வீட்டில் இறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையை கூட அவங்க அனுபவிக்கலை. நான் ஒன்றும் அம்மா கிடையாதுன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா ரொம்ப ஹார்ஷாகவே முடியாதுன்னு ஒரே வார்த்தையாக சொல்ல ஹீரோயினி வெளியே போய் அதில் ரொம்ப சோகமாக இருக்கும்போது ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்படுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினி லவ் இன் ஒயிட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆடிஷனில் பாஸ் ஆகிட்டாங்கன்னு நியூஸ்க்கு வர அதை பார்த்து ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னும் செகண்ட் ரவுண்ட் ஆடிஷன் தான் இருக்குது, அதுக்கு போகணுன்னு இவங்க யோசிக்க. அதே சமயத்தில் ஹீரோவை பார்க்க ஒரு இன்வெஸ்டர் வந்திருக்காரு படத்தில் இன்வெஸ்ட் பண்ண. அவருடைய பேர் ஹான்ன்றது. அவர் இது வரைக்கும் லவ் இன் ஒயிட்டோடைய ஒரிஜினல் படம் கூட பார்த்தது இல்லையா. அவருக்கு அதை பற்றி தெரியாதான். எதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒன்றும் அந்தமாரி ஓல்டான படமாக இருக்காது, நான் அதை அப்படியே எடுக்க போகிறது கிடையாது, சில விஷயங்களை நான் மாற்ற போகிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னுடைய அப்பா அந்த படத்தை ஒரு வருஷத்தில் எடுத்து முடித்தார். என்னுடைய அம்மாவுடைய இறப்பை தொடர்ந்து அதால் ஏகப்பட்ட ரூமர்ஸ் பரவச்சு அவர் கள்ளக்காதல்லாம் வச்சுருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அதை கூட அவர் கண்டுக்காமல் அதுக்கப்புறமா அந்த படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணாருன்ற மாரி அந்த ஸ்டோரியை அவர் சொல்லின்னு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வரது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அந்த சந்தோஷமான செய்தியை சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் செகண்ட் ரவுண்ட் ஆடிஷன் நடக்க போகிறதாங்க சொல்ல எல்லாருமே ஹீரோயினியை கங்க்ராச்சுலேஷன் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ இந்த பக்கம் எல்லாருக்கிட்டையுமே ஆடிஷன் எடுத்துன்னு இருக்காரு. அந்த ஷாட்டை இந்த பக்கம் காமிக்க. அதே சமயத்தில் டாக்டர் கிம் வந்து ஹீரோயினுடைய அப்பாவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிடுங்க அவள் காணாமல் போயிட்டான்ற மாரி ஒரு செய்தியை சொல்ல இந்த பக்கம் ஹீரோ கடைசி பர்சனாக கூப்பிட்றாரு. வேறு யாரும் கிடையாது, ஹீரோயினி தான். கொஞ்சம் பயத்தில் தான் வராங்க. வரது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் போடுவேன், நான் உங்கள் கூட படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இறந்ததுக்கப்புறம் ஒரு பர்பஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை உடம்பு சரியில்லாதவளை மட்டும் பார்க்காதீங்கன்னு சொல்ல ஹீரோவுமே அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது எதுக்கு இந்த இடத்துக்கு ஆடிஷனுக்கு வந்தீங்கன்னு ஹீரோயினிக்கிட்ட கேட்க ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய அம்மா எப்பயுமே ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நான் அவங்க கனவு என்னன்னு கேட்டேன். கடைசி வரைக்கும் அவங்க சொல்லலை. எனக்கும் அவங்க கனவை பற்றி தெரியாது. ஹாஸ்பிட்டல்லே இருந்து அவங்க கனவை அவங்க மொத்தமாகவே முழுக விட்டுட்டாங்க. அந்த மாதிரி நான் விட விரும்பலைன்றமே சொல்ல ஹீரோ அதை கேட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய ஷூலெஸ் கட்டாமல் இருக்கும். கிட்ட போய் ஹீரோ கொஞ்சம் ரொமான்டிக்காக ஹீரோயினுடைய ஷூலெஸை கட்டுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய லுக் பார்க்க ஃபிலிமியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்கிட்ட இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது, அது என்னன்னா சாகாதன்ற மாரி ஹீரோயினிக்கிட்ட சொல்ல ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது மூலயமா நல்லா தெரியுது ஹீரோயினி ஆடிஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்ற மாரி. இந்த எபிசோட் செம தரமாகவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக லாஸ்ட் சீன்லாம் வேறு லெவலாக கொண்டு வந்திருப்பாங்க. ஹீரோ கடைசியாக ஹீரோயினிக்கிட்ட வந்து ஷூலேஸை கட்டி இதேமாரி என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குது சாகாதன்ற மாரி சொல்கிற சீன்லாம் செம ஒரு மூவி ரெஸ்டிக் ஃபீலிங்காகவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் சூப்பராகவே மேக் பண்ணியிருப்பாங்க. அக்வாஸ் நான் சொல்கிறது தான், இது ஒரு மூவி மாரி தான் மேக் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே தரமாக க்ரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோட்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாகவே அப்லோட் பண்ணிடுறேன். சீரிஸ் போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கினே இருக்குது. அதனால் நான் உங்களை இதேமாரி வேறு ஒரு தன்னாலாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.